ஸோ இந்த செகண்ட் ஹாஃபை பற்றி நம்ம வந்து பேச வேண்டிய விஷயம் விரட்டிட்டாங்க. ஸோ அடுத்து 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 ஆக்ஷன் ரியாக்ஷன் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஆக்ஷன் ரியாக்ஷன்லேயே வந்து கதை மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ எனக்கு இந்த படத்தில் மோஸ்ட்டாக பிடிச்சது இந்த ப்ரீ கிளைமேக்ஸ். ஸோ ப்ரீ கிளைமேக்ஸில் நீங்கள் எல்லாருமே நான் சொல்கிற அந்த ஒரு விஷயத்த வியந்து பார்ப்பீங்க. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து ரிஷப் ஷெட்டி அவர்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு போன முறை அவருக்கு வந்து பெஸ்ட் டைரக்டருக்கு அவார்டு கிடைச்சது, நேஷனல் அவார்டு. இந்த முறை பெஸ்ட் ஆக்டருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த படத்தில் வந்து ரிஷப் ஷெட்டி அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ எவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்காரு அப்படின்ற போது அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லேயே தெரிஞ்சிடும் நமக்கு. இவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்காரு இந்த படத்துக்காக. அப்படி ஒரு நடிப்பு திறனை வந்து உள்ளே இறக்கியிருந்தாரு. ஒரு இடத்துல நான் அந்த சீட்டு எட்ஜில் தான் உட்காந்து பார்த்தேன். எங்கேயும் என் கவனம் செதற அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸை பூர்த்தி செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் ரொம்ப ரிவீல் ஆகிடுமே, அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்லாமல் இருக்கேன். நீங்கள் மறக்காமல் போய் படத்தை பாருங்கள். அப்படி ஒரு படம், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு படமாக இந்த காந்தாரா சாப்டர் 1 வந்து அமைஞ்சிருக்கு.